மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் ஏற்கனவே கூறியதற்கு ஏற்ப கடந்த காலங்களில் பதிவிட்ட வாக்காளர்கள் இந்த முறை மீண்டும் அதே வாக்குகளை பதிவு செய்யும் பொழுது அதே எண்ணிக்கை என்பது சதவீத அடிப்படையில் உயர்ந்துவிடும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார்கள். உதாரணத்திற்கு கடந்த தேர்தலில் எல்லாம் 70 முதல் 75% வாக்குகள் என்பது எவ்வளவு வாக்குகள் இருந்ததோ அதே அளவு வாக்குகள் இனி பதிவானால் அது இந்த எஸ்ஐஆருக்கு பிறகு மொத்த வாக்காளர் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதன் காரணமாக 80 முதல் 85 விழுக்காடு வரை உயரக்கூடும் என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கூறியிருந்தார்கள். அதற்கு ஏற்ப இப்பொழுது அதிகப்படியான வாக்குகள் 4 மணி நேரத்தில் 40 விழுக்காடு என்று தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புது வகையான வாக்குப்பதிவாக இந்த முறை வாக்குப்பதிவினுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது என்பதை பார்க்க முடிகின்றது. குறிப்பாக சென்னையை எடுத்துக்கொண்டோம் என்றால் பல தொகுதிகளில் 40 விழுக்காட்டை தொடக்கூடிய அளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டிலேயே குறைவான வாக்குகள் பதிவாகி இருக்கக்கூடிய மாவட்டமாக சென்னை மாவட்டம் இருக்கும். சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட 16 சட்டப்பேரவை தொகுதிகள் தான் குறைவான வாக்கு பதிவாகி இருக்கக்கூடிய பட்டியலில் கடைசி ஒரு 20 தொகுதிகளுக்கு உள்ளாக அந்த சென்னை மாவட்டத்தினுடைய 16 தொகுதிகளும் கூட இடம்பெற்றது உண்டு. எனவே அப்படி இருக்கும் பொழுது சென்னை மாவட்டம் இந்த முறை மற்ற மாவட்டங்களை போன்று எப்படி மேற்கு மாவட்டங்கள் தென்பகுதி மாவட்டங்களில் எல்லாம் வாக்குகள் அதிகமாக பதிவாகி கொண்டிருக்கின்றதோ அதே போன்று ஊரக பகுதிகளுக்கு போட்டி போடக்கூடிய விதமாக மாநகர பகுதியிலும் வாக்குகள் அதிகப்படியான அளவில் பதிவாகி கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் சென்னையிலே மயிலாப்பூர் தொகுதி மட்டும்தான் சற்று வாக்கு பதிவில் பின்தங்கி இருக்கின்றது. மயிலாப்பூர் தவிர்த்து மற்ற 15 சட்டப்பேரவை தொகுதிகளும் குறிப்பாக விருகம்பாக்கம் எல்லாம் காலை 7 மணி முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்காளர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். விருகம்பாக்கம் உள்ளிட்ட தொகுதியாக இருக்கட்டும், விஜய் போட்டியிடக்கூடிய பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியாக இருக்கட்டும், முதலமைச்சர் போட்டியிடக்கூடிய கொளத்தூர் தொகுதியாக இருக்கட்டும், போட்டி போட்டு வாக்காளர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் திரைப்பட நட்சத்திரங்களும் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களுடைய வாக்குகளை பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சென்னை மாவட்ட நிலவரம் என்று பார்த்தோம் என்றால் சென்னையிலே மயிலாப்பூர் தொகுதி மட்டும் சற்று பின்தங்கி இருக்கின்றது. அதாவது 32% உள்ளாகவே மயிலாப்பூரிலே வாக்கு பதிவாகி இருக்கின்றது 4 மணி நேரத்திலே. மற்றபடி அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட முக்கிய வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் ஒன்றான சைதாப்பேட்டை தொகுதி என்பது 34% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. திருவிக நகர் தொகுதி இந்த முறை எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கின்றது. 38 விழுக்காடு வரை அங்கே வாக்கு பதிவாகி இருக்கின்றது. டி நகர் சட்டப்பேரவை தொகுதியும் கூட இந்த முறை நட்சத்திர வேட்பாளர்கள் களம் கண்டிருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கின்றது. தியாகராய நகர் தொகுதியிலே கிட்டத்தட்ட 40% அளவு 4 மணி நேரத்தில் வாக்கு பதிவாகி இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். 1000 விளக்கு சட்டப்பேரவை தொகுதியிலே கிட்டத்தட்ட 37 விழுக்காடு அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. வேளச்சேரி தொகுதியிலே ஏறக்குறைய ஒரு 38 விழுக்காடு அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. மற்றும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நட்சத்திர தொகுதிகளில் ஒன்றாக பார்க்கப்படக்கூடிய வில்லிவாக்கம் சட்டப்பேரவை தொகுதியிலே 37 விழுக்காடு அளவு வாக்கு பதிவாகி இருக்கின்றது. விருகம்பாக்கம் தொகுதி 40% வாக்குப்பதிவுடன் சென்னையிலே முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக வாக்குப்பதிவு சதவீதத்தில் இருக்கின்றது. அண்ணாநகர் தொகுதியை பொறுத்தவரை ஏறக்குறைய ஒரு 37 என்ற அளவிலே வாக்குப்பதிவு நடந்திருக்கின்றது. அதாவது கிட்டத்தட்ட 5/2 பங்கு வாக்காளர்கள் சென்னையிலே தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றி விட்டார்கள். இளம் வாக்காளர்கள், வயது முதிர்ந்த வாக்காளர்கள் என்று பலரும் வருகை தந்து குடும்பத்தோடு வாக்களித்து விட்டு செல்வதை காலை முதலே பார்க்க முடிகின்றது. துறைமுகம் சட்டப்பேரவை தொகுதியிலே ஒரு 35% அளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. முதலமைச்சர் களம் காணக்கூடிய கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியிலே 4 மணி நேரத்திற்குள்ளாக 38% அளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றது. நடிகர் சூர்யா மற்றும் ஜோதிகா உள்ளிட்டவர்கள் தற்போது தியாகராய நகர் தொகுதியிலே தங்களுக்கு இருக்கக்கூடிய ஒதுக்கப்பட்ட அந்த வாக்குச்சாவடியில் வாக்களிப்பதற்காக காத்திருக்கின்றார்கள். இன்று காலையே சிவகுமார் தனியாக வாக்களித்து சென்றிருந்தார். இப்பொழுது நடிகர் சூர்யா மற்றும் ஜோதிகா ஆகியோர் வருகை தந்திருக்கின்றார்கள். திரைப்பட நட்சத்திரங்கள் வாக்களிக்கக்கூடிய வாக்குச்சாவடியிலே காவல்துறை பாதுகாப்பு சற்று கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கின்றது. சூர்யாவும் கூட வரிசையில் காத்திருந்து வாக்காளர்களோடு நின்றுதான் வாக்களிக்கின்றார். ஒரு சில இடங்களில் திரைத்துறை சார்ந்த பிரபலங்கள் வரும் பொழுது அவர்கள் நீண்ட நேரம் நின்றால் மற்ற வாக்காளர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடுமோ, நெருக்குதல் அதிகரிக்கக்கூடுமோ, கூட்டம் அதிகரிக்கக்கூடுமோ என்கின்ற ஒரு அச்சம் இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் அந்த திரைப்பட நட்சத்திரங்கள் விரும்பினால் அவர்களை சற்று தனியாக அழைத்து சென்று விரைவாக வாக்கு பதிவு செய்து வெளியேற்றக்கூடிய அந்த பணியில ஈடுபட்டிருக்கின்றார்கள். என்றாலும் கூட சூர்யா, ஜோதிகா உள்ளிட்டவர்கள் வரிசையிலேயே நின்று வாக்களிக்கின்றோம் என்று சொன்னதை தொடர்ந்து காவல்துறையினர் அவர்கள் வரிசையில் நின்று வாக்களிப்பதற்கு அனுமதி வழங்கி இருக்கின்றார்கள். அதே நேரம் திரைத்துறை சார்ந்த நட்சத்திரங்கள் வரும் பொழுது அவர்கள் அருகே சென்று அவர்களுடைய ரசிகர்கள் ஆர்வத்தோடு புகைப்படம் எடுத்துக் கொள்வதையும் பார்க்க முடிகின்றது. உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவாக இருப்பது இந்தியாவினுடைய தேர்தல். இந்தியாவினுடைய மிக முக்கிய மாநிலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு, அதே போன்று மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் பல்வேறு வகையில் முக்கியத்துவம் கொண்டதாக இருக்கின்றது. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.